கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சத்தமா சொல்லலாமே. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் நமக்காக எல்லாத்தையும் செய்து முடித்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமைன்னு சொல்லி கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா நல்ல சத்தமா சொல்லுங்க ஒரு ஆமென். அல்லேலூயா. எடுங்க பார்க்கலாம், திருப்பி கொள்ளலாம். அருமையான ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம இன்னைக்கு தேவ செய்திக்கு நேராய் நாம் கடந்து சொல்ல போகிறோம். யோவான் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 30வது வசனம். யோவான் 19:30. யோவான் 19:30. நல்ல சத்தமா வாசிங்க. இயேசு அந்த காடியை குடித்து முடித்த பின்பு முடிந்தது என்று சொல்லி ஆவியை ஒப்பு கொடுத்தார். இன்னும் சத்தமா வாசிக்கலாமே. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆமென். இந்த வசனம் மீது கரங்களை வச்சு நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுகிறவர், இடைப்படுகிறவர், உம்முடைய சத்தத்தினால் எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குறவர், அடின் அப்பிரயோஜனமான பாத்திரம், கடமை மாத்திரம் செய்கிறேன், நீர் வெளிப்படும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டு பேர் நல்ல கரங்களை பக்கத்துல இருக்கவங்க கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, எல்லாம் முடிஞ்சதுங்க. சத்தமா சொல்லுங்க, எல்லாம் முடிஞ்சதுங்க. க்ளோஸ். இட்ஸ் ஆல் ஓவர். நல்ல சத்தமா சொல்லுங்க, இட்ஸ் ஆல் ஓவர். எல்லாம் முடிஞ்சிட்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாம் முடிஞ்சிட்டு. இந்த வருஷம் முடிய போறதுன்னு மட்டுமில்ல, ஏற்கனவே கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காக முடித்து வைத்திருக்கிறார். நம்புறவங்களுக்கு உண்மையிலே முடிச்சு கொடுக்க போறார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். எத்தனை பேர் பாஸ்டர் நான் பிரச்சனையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நிறைய போராட்டத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு தீர்வே கிடையாதா அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருப்பீங்க? உண்மையா கை தூக்குனீங்கன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரேன், எல்லாம் முடிவுக்கு வரும். ஆமென். வண்டியை ஓட்டிட்டு இருக்கிறது நீங்க தான், கடவுள் இல்லை. ஆமென். பிரச்சனையை ஓட்டிட்டு இருப்பது நீங்க தான். நீங்க இன்னைக்கு எப்படி விசுவாசிக்கிறீங்களோ கடவுள் அப்படியாக முடித்து கொடுப்பார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. நேற்று ஒரு இடத்துக்கு ஜெபம் பண்ண போயிருந்தேன். அவங்க ஹவுஸ் விசிட்டிங் பண்ணும்போது சொன்னாங்க, 2 வாரத்துக்கு முன்னாடி நான் ப்ரேயரில் சொன்னேன்னா, நீங்கள் கொடுத்த செக், நீங்கள் கொடுத்த அந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே கர்த்தர் இன்னைக்கு சாயங்காலம் உங்கள் வீடு தேடி அது எல்லாத்தையும் கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அந்த மனுஷன் கையிலேருந்து எப்படி வரும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அந்த மனுஷன் கையிலிருந்து கர்த்தர் ஆச்சரியமாக அதை கொண்டு வந்து வீட்டில் கொடுப்பாருன்னு. வீட்டுக்கு போய் சாயங்காலம் 4:30 அந்த நபர் மூலமாய் எல்லாமே வீட்டுக்கு திரும்பி வர கர்த்தர் உதவி செஞ்சார். என்னை பொறுத்த மட்டும் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் சில காரியம் நடக்காமல் இருக்குன்னா அது வேற ஒன்றுமே கிடையாது, கடவுள் செய்யாமல் இருக்கார். இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் ஒத்துக்கிடணும். ரியாலிட்டி ஆஃப் த ப்ராப்ளம்ஸ். வாழ்க்கையில் என்றைக்குமே சொல்லுவாங்க, யார்கிட்ட பொய் சொல்லக்கூடாது? டாக்டர்கிட்ட பொய் சொல்லக்கூடாது, வக்கீல்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. 2 பேர்ட்டையும் பொய் சொன்னால் என்ன ஆயிடுவோம்? செத்து போயிடுவோம். ஆமென். டாக்டர் மாத்திரையை போட்டாராங்க, சில பேர் இருப்பாங்க டாக்டர்கிட்டே பொய் சொல்லுவாங்க, மாத்திரையெல்லாம் போட்டிங்களா? எல்லா மாத்திரையும் போட்டோம். ஒரு நாள் விடாமல் போட்டிங்களா? ஒரு நாள் கூட விடாமல் போட்டோம். சரி, அப்போ வேற மாத்திரை எழுதுங்க, செத்து போயிடும் பேஷண்ட். அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் ரியாலிட்டி ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் அண்ட் நேச்சர்ஸை நம்ம மனசுக்குள்ளே நம்ம முதல்ல கொண்டு வரணும். நிறைய பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குது. இயேசு சிலுவையில் எல்லாத்தையும் முடிச்சார். அது போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்ல விரும்புகிறேன், whenever you face a problem, கிறிஸ்தவ வாழ்க்கையில் கடைசி மூச்சு வரைக்கும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். பிரச்சனைகளை ஜெயிக்கிறதுக்காக தான் நம்ம அவரை தேடிக்கொண்டு இருக்கிறோம். பிரச்சனைகளை தோத்து போகிறதுக்காக. இயேசு சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் என்ன பண்ணேன்? உலகத்தை செய்யுங்க. we are expecting a comfortable life. நம்ம எதிர்பார்ப்பது எப்படிப்பட்ட வாழ்க்கையை கடவுள்கிட்ட எதிர்பார்க்கோம்னா, எந்த பிரச்சனையுமே இல்லாத நல்ல வாழ்க்கை எனக்கு கொடுங்கப்பா. இப்படி வேண்டவங்களா இருந்தீங்கன்னா கை தூக்கி காமிங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, வாய்ப்பே இல்லை ராஜா, அதுக்கு சான்ஸே கிடையாது. 0.0000000% கூட சான்ஸ் கிடையாது. ஆமென். தூத்துக்குடியில் வெள்ளம் வராதுன்னு சொன்னால் எப்படி நம்ப மாட்டீங்களோ அதே மாதிரி யாராவது உங்கள்கிட்ட வந்து இந்த வருஷம் வெள்ளம் வருமா வராதா? நான் சொல்கிறேன் வரும், நான் ஆசைப்படுறேன். வருஷம் ஒருக்க கடவுள் வந்து நான் இருக்கேன்ப்பான்னு சொல்லிட்டு போனாருன்னா அவன் ஒழுங்காக இருப்பான். அவர் அட்டெண்டன்ஸ் போடாமல் போனார்னா இவன் வாழை விட்டு ஆட்டுவான். ஆமென். அப்போது
பயப்படாதீங்க. எல்லா காலத்திலும் கர்த்தர் நம்ம கூட இருந்திருக்காரு. கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. பிரச்சனைகள் இருப்பது இயல்பு. இந்த வருஷ கடைசியில் நிக்கிற நீங்க ஒரு நல்ல ஒரு மென்டாலிட்டிக்குள்ள வரணும். பிரச்சனை இருப்பது உண்மைதான். நிறைய பேர் பிரச்சனை இருந்தாலும் இல்லாத மாதிரியே ஒரு ஃபீலிங்ல இருப்பாங்க. பிரச்சனை இருக்குன்னா மனசுல நீங்க ஸ்ட்ராங்கா ஏத்திக்கிடணும். நான் ஒரு போராட்டத்தில் தான் இருக்கிறேன், நான் ஒரு உபத்திரவத்தில் தான் இருக்கிறேன். ஐ எம் அண்டர் த ப்ராப்ளம், ஐ எம் அண்டர் த ஸ்ட்ரகிள். நான் முதல்ல என்னவாக இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிடணும். முதல்ல நான் பிரச்சனையில தான் இருக்கேன் பாஸ்டர், ஐ எம் அண்டர் த ப்ராப்ளம். ஏதோ ஒரு யுத்தம் என்னை சுற்றி நடந்து கொண்டு இருக்கிறது, ஏதோ ஒரு போராட்டம் என்னை சுற்றி நடந்து கொண்டு இருக்கிறது பாஸ்டர். ஆனாலும் இந்த யுத்தத்தில் நான் விசுவாசிக்கிறேன், இவைகள் எல்லாம் உபத்திரவங்களுக்கு ஆரம்பம் கிடையாது. ஏன்னா இயேசு ஏற்கனவே எனக்காக சிலுவையிலே பிரச்சனையை முடிச்சிருக்கிறாரு. நீங்க இதை விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போதுதான் உங்க பிரச்சனைக்கு ஃபுல் ஸ்டாப் வைப்பீங்க. இல்ல நான் ஜெபம் பண்றேன், நீ கமா போடுற பிரேயர் உன் பிரச்சனைக்கு கமாவை கொண்டு வரும். தீர்க்க தரிசனம் பிரச்சனைக்கு கமா கமா அப்படின்னா அப்படி அப்படி ஸ்லோ பண்ணி அடுத்த ஒரு சீரியஸ் ஆரம்பிக்கும். நீங்க இட்ஸ் ஆல் ஓவர், எல்லாம் முடிந்தது என்று இயேசு சொன்னார். ஆமென். கையை வைத்து அல்லேலூயா சொல்லலாமே. நான் விசுவாசிக்கிறேன், நம்ம வாழ்க்கையில உபத்திரவங்கள் பிரச்சனைகள் வரும்போது அது நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம், தோக்குறோமா ஜெயிக்கிறோமான்னு இல்லை, இதை கண்டினியூ பண்றோமா இல்லை ஸ்டாப் பண்றோமா, அதான் மேட்டர். இந்த கண்டினியூ பண்றதும் ஸ்டாப் பண்றதும் யார் கையிலையும் கிடையாது, உங்க கையில தான் இருக்கு. ஆமென் ஆமென் சத்தமா சொல்லுங்க. அப்போ இயேசு தான் வாழ்க்கையில இருந்த சகல பிரச்சனைகளையும் உபத்திரவங்களையும் சுமந்தார். ஆமென். விசுவாசிக்கிறோம் அல்லேலூயா. ஆனா 3 வருஷம் கடைசி பகுதியில எல்லாத்தையும் முடித்தார். There is an end. இந்த இயேசு தான் சொல்லுகிறார், உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் எதை ஜெயிச்சேன். அந்த இயேசு சுமந்தார், உண்மைதான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அதுக்கு ஒரு எண்டை வச்சாரு. அதான் உங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்கிடணும். உபத்திரவங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எதுவா இருந்தாலும் இயேசுக்கே ஒரு எண்டு வந்துச்சு, ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்துச்சு, எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். அந்த இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். அவர் என் வாழ்க்கையிலையும் எல்லாத்துக்கும் ஒரு எண்டை வச்சிருக்கார். There is an end for all of my sufferings. என்னுடைய சகல உபத்திரவத்துக்கு ஒரு எண்ட் இருக்கு. இதை நீங்க முதல்ல ஸ்ட்ராங்கா நம்பணும். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தம் ஒரு அல்லேலூயா. அப்ப இயேசு சிலுவையில எல்லாத்தையும் முடித்தார். ஆமென். எல்லாம் இன்னைக்கு 3 காரியங்களை பார்க்க போறோம், 3 ஃபேஸும் பார்க்க போறோம். ஆமென். இந்த வசனம்லாம் எல்லாரும் எப்போ பேசுவாங்கன்னா, எப்போ என்ன பண்டிகை, அது திருவிழாவா என்ன, ஐயோ பண்டிகை கூட மறந்து போச்சு, குட் ஃப்ரைடே மறந்துருச்சு பாருங்க. நமக்கு அது கூட குட் ஃப்ரைடே, இட்ஸ் a very bad ஃப்ரைடே. நமக்கு அது குட், இயேசு கணக்கு ரொம்ப பேடு. அந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு இந்த வசனத்தை எல்லாரும் பேசுவாங்க. இயேசு சிலுவையில பேசின 7 வசனம். நாம இருக்கவங்களாம் கை தூக்கி காமிங்க பார்க்கலாம். சரி, அந்த 7 வசனத்துல கடைசி வசனம் எல்லாம் முடிந்தது. நான் அந்த 7க்குள்ள போக விரும்பல, நான் இன்னைக்கு 7ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஆமென். எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கிறாரு. அவர் எதையெல்லாம் சிலுவையில செய்து முடித்தார் அது எல்லாமே நமக்கும் பொருந்தும். ஆமென். எடுங்க பார்க்கலாம். ஏசாயா புத்தகம் 53ஆம் அதிகாரம். Many times we used to think the cross is the place only for forgiveness. சிலுவை என்பது ஏசாயா 53 எடுங்க. சிலுவை என்பது நாம் நினைக்கிறது பாவ மன்னிப்புக்குரிய விஷயம் மட்டும்தான் சிலுவை, பாவத்தை மன்னிக்கக்கூடிய இடம் மட்டும்தான் சிலுவை நினைக்கிறோம். கிடையாது. மனுஷகுமாரன் பாவங்களை மன்னிக்க வல்லவரா இருக்கிறாரு. சிலுவை என்றாலே அதற்குள்ளாக அநேக பல உபதேசம், அநேக பல சத்தியங்கள், அநேக பல ஆசீர்வாதங்களை கடவுள் அதற்குள்ள வச்சிருக்காரு. ஏசாயா 53 5வது வசனம் துவக்கி ஒவ்வொரு வசனமா நம்ம மெடிடேட் பண்ண போறோம். ஏசாயா 53 5ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல சத்தமா 5ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல சத்தமா. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு
நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர், சத்தமா வாசுங்க, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. 5வது வசனத்தை முதல்ல எடுப்போம். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க சத்தம் அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை துவக்கும் போதே ஏசாயா புலம்பிட்டே தான் துவக்கிறார். முதல் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 53. பி ஃபாஸ்ட். நல்லா, நான் சீக்கிரம் சர்வீஸ் முடிக்கணும், நீங்க வேகமா இருக்கணும். ஆமென். ஏசாயா 53:1. தீர்க்கதரிசி விசுவாசத்தோட ஆரம்பிக்கல, பயங்கர புலம்பலோட ஆரம்பிக்கிறார். வாசிங்க 53:1. நல்லா சத்தியத்தை கேளுங்க. என்னது? எங்கள் மூலமா கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? வாசிங்க. இளம் கிளையை போலவோ, வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேலை போலவும் அவனுக்கு முன்பாக, பிசாசானவனுக்கு முன்பாக கர்த்தர் எழும்புகிறார். சிலுவையின் துவக்கமே என்ன தெரியுமா? பிசாசுக்கு முன்பதாக எழும்புகிறார். சிலுவையை பற்றிய உபதேசம் பவுல் எழுதுகிறார். கெட்டு போகிறவர்களுக்கு, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாய் இருக்கிறது. கையை உயர்த்துற அல்லேலூயா. நல்ல காது கேட்குன்னு சொல்றவங்கள சத்தமா அல்லேலூயா சொல்லலாமே. சிலுவையை பற்றி உபதேசம் சொல்லி உபதேசம் இருக்குது. சிலுவை என்பது நல்லா ஒரு ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கோங்க. இந்த படத்துல எல்லாம் வர மாதிரி பேய் வரத்துக்கு கையில வச்சிருக்கிற சுத்தியல் கிடையாது அது. ஆமென். நிறைய படத்துல பாத்தீங்கன்னா ஃபாதர் மாதிரி பேய் வரத்துக்கு என்ன பண்ணுவாங்க, கையில சிலுவையை வச்சுட்டு அப்படியே வந்து டொய்ங்கன்னு அடிப்பாங்க. உடனே பேய் என்ன பண்ணிடும்? ஓடுமா. நீங்க நினைக்கிறீங்க கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிற வேர்டுக்குள்ள இயேசு இருக்கிறார். மகாபிரிய மூடத்தனம், முட்டாள்தனம், வஞ்சிக்கப்பட்டத்தனம். நெவர் 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 நெவர். சொர்பங்களும் விக்கிரங்களும் இருக்கிற இடங்களில் இயேசு கிடையாது. சிலுவை இருக்கிற இடங்களில் இயேசு கிடையாது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற சிலுவை வேற. இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் இருக்கிற சிலுவை வேற, மெய்யா இயேசு அடிபட்ட சிலுவையே வேற. சொல்லுங்க சத்தமா அல்லேலூயா. There is no any connection between this cross and that cross. எதுமே சம்பந்தம் கிடையாது. என்ன பாஸ்டர் சிலுவையில் என்னதான் இருக்கு? சிலுவை தேவையில்லையா? சிலுவை தேவை. சிலுவையில் என்ன நடந்துச்சோ தேவை. சிலுவையில் இயேசு என்னெல்லாம் செய்தாரோ அது தேவை. அது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டுனா நீங்க சொல்லுவீங்க, சிலுவையே முன்னால். இந்த மென்டாலிட்டி வரும், இந்த மைண்ட் செட் வரும், இந்த மைண்ட் வரும். என்ன ஆனாலும் சரி ஆண்டவரே, எனக்கு அந்த இயேசு சுமந்து சென்ற அந்த சிலுவையின் பாத போதுமே ஒழிய இந்த உலகம் எனக்கு பின்னாடின்னு சொல்லுவீங்க. சிலுவையை பத்தி உண்மையா தெரிஞ்சா. ஆமென். இயேசு ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் யாரை வெறுக்கணுமா? தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை சுமந்து கொண்டு. சரி, இந்த கிராஸ் வேற, இது நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். முதல்ல இந்த கிராஸ் இயேசுவனுடைய சிலுவையை பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிடலாம். ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. சொல்லுங்க சத்தம் ஒரு அல்லேலூயா. அப்படினா இன்னைக்கு ஒரு தீர்மானம் கொள்ள போகிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் சிம்பிளா சொல்றேன். இட்ஸ் தி மெசேஜ் ஆஃப் தி கிராஸ். ஏசாயா சாப்டர் 53 இஸ் தி மெசேஜ் ஆஃப் தி கிராஸ். சபையின் ஜனங்களுக்கு நல்ல அறிவு தெளியப்படணும், புத்தி நல்லா தெளியணும். ஆமென். ஏசாயா 53 என்றாலே சிலுவையை பற்றிய செய்தி. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வீட்ல எனக்கு என்ன செய்தி போயிட்டு இருக்கு? பக்கத்துல பார்த்து கேளுங்க பார்க்கலாம், உங்க வீட்ல எனக்கு என்ன செய்தி போயிட்டு இருக்கு? நல்ல சத்தமா மேல இருக்கவங்களாம் பக்கத்துல பார்த்து கேளுங்க பார்க்கலாம், இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன செய்தி போயிட்டு இருக்கு? என்ன செய்தி போயிட்டு இருக்கு சொல்லுங்க. மிஞ்சி போனா இன்னைக்கு மதியம் சிக்கனா மட்டனானு பேசுவீங்க, படுத்து தூங்குவீங்க, காலையில இருந்து வேலையை பார்த்து போயிட்டே இருப்பீங்க. மெசேஜ் ஆஃப் த கிராஸ் ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சிட்டாலே அவன் பதற மாட்டான், பயப்பட மாட்டான், தோத்து போக மாட்டான். சிலுவையின் துவக்கமே இயேசு அவனுக்கு முன்பாக. மழை வந்தது தான் வந்துச்சு, மாட்டின முதல் நாள் நான் தான் நினைக்கிறேன். பேச விட மாட்டேங்கி.
மெசேஜ் ஆஃப் த கிராஸ்னாலே ஏதோ பரிதாபம், நமக்கு பார்க்க பரிதாபமாக இருக்கலாம். இயேசு பாவம் போல இருந்தாருன்னு. அவர் பாவம் போல தோற்றம் அளித்தாலும் மெசேஜ் ஆஃப் த கிராஸ், சிலுவை என்றாலே அவனுக்கு முன்பாக அவர் எழும்புகிறார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. மே the appearance shall be, அதை பார்க்கறதுக்கு வேணா அசிங்கமா அவர் அப்படியே ஒல்லி குச்சா பரிதாபமா எல்லாம் செஞ்சுட்டு வாங்கின மாதிரி தொங்கலாம். பட் இன் ஸ்பிரிட் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பிசாசுக்கு முன்பாக எழும்பின தேவனா இருக்கிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் சிலுவையில பிசாசுக்கு மேல அசாதாரணமான ஜெயத்தை எடுத்து விட்டார். சிலுவையில பிசாச முடிச்சு விட்டுட்டாரு. ஆமீன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஐயா நம்மளை முடிச்சு விட்டுட்டானுங்க. அந்த மாதிரி இயேசு சிலுவையில நமக்காக பிசாசை முடித்து விட்டார். இதை நான் நம்புறேன். அதனால எனக்கு வர்ற காய்ச்சல் காய்ச்சலாவே இருக்குமா ஒழிய அடுத்த கிரேடுக்கு போகவே போகாது. இல்ல இயேசு சிலுவையில பிசாசை முடிக்கலைன்னா அந்த காய்ச்சல் அடுத்த கேட்டகரிக்கு பரவும். நம்ம விசுவாசிக்கிறோம், இயேசு சிலுவையில பிசாசு என்ன பண்றாரு, முடிச்சு விட்டுருக்காரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவன் சாப்டரை க்ளோஸ் பண்ணியிருக்காரு. ஆமென். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா. அவனை முடித்தவர் எப்படியெல்லாம் செய்து அவனை முடித்து தீர்த்து கட்டினார். இதை விசுவாசிச்சா பணம் வரும், இதை விசுவாசிச்சா சுகம் வரும், இதை விசுவாசிச்சா வல்லமை வரும், இதை விசுவாசிச்சா அற்புதம் நடக்கும், இதை விசுவாசித்தால் எதிர்காலமும் திறக்க ஆரம்பிக்கும். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிலுவைனாலே நீங்க நினைக்கிற மாதிரி பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன் இல்லை. சிலுவைக்கு பின்னாடி செய்தி நிறைய இருக்கு. அதுல மிக முக்கியமான விஷயம், அவர் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம். இந்த வசனத்தை முடிச்சுட்டு போலாம். அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு என்ன இல்லை? சத்தமா சொல்லுங்க, என்ன இல்லையா? இயேசு அழகானவரா அழகு இல்லாதவரா? ஏன் அழகு இல்லாம போனாரு? அவரை எல்லாரும் அடிச்சு மண்டையை உடைச்சி ரத்த காயத்தை ஏற்படுத்தி அவரை பயங்கரமா உபத்திரவப்படுத்தி அவருடைய ட்ரெஸ்ஸை உறிஞ்சி, உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா சொல்றேன், அவருடைய அங்கியை உறிஞ்சி அவரை அலங்கோலப்படுத்தி அசிங்கப்படுத்தி தன் ரூபமாய் அழகாய் இருந்தவர் நமக்காக அலங்கோலமானாரு. என்ன சொல்ல வாரார் அப்படின்னா, உனக்காக நான் சிலுவையில நீ பட வேண்டிய இந்த அசிங்கத்தை நான் ஏற்கனவே பட்டு முடிச்சிருக்கிறேன். Go and speak to a problem. உன் பிரச்சனைகிட்ட போய் பேசு. டேய் பிரச்சனை நல்லா கேளு, இயேசுவின் நாமத்தினால வெளியே போ அப்படிங்கிறத காட்டிலும் பிசாஸ்ட பேசு. உன்னைய இயேசு சிலுவையில் என் ஸ்தானத்தில் நின்று உன்னை அசிங்கப்படுத்தி உன்னை கேவலப்படுத்தி உன் மண்டையை உடைச்சி உன் தலையை உடைச்சி உன் மேலே இயேசு ஜெயத்தை எடுத்திருக்கார். ஆமென். இதை நான் நம்புகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையே விசுவாச வாழ்க்கை தான். ஆமென். என்ன விசுவாசனா, கடவுள் எனக்கு கார் கொடுப்பார் என்பதல்ல, இயேசு எனக்கா என்ன செஞ்சாரு அதை முதல்ல ஸ்ட்ராங்காக நம்பு. அதுக்கப்புறம் தான் மெட்டீரியல் ஃபெய்த் உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். அந்த மெட்டீரியல் ஃபெய்த் உங்கள் லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் இயேசு செய்தவைகளை ஆழமாக நம்பினாதான் அவர் செய்ய போகிறவைகளை நம்ப முடியும். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முதல்ல இயேசு செய்தவைகளை ஆழமாக நம்பினாதான் அவர் செய்ய போகிறவைகளை நம்ப முடியும். ஆமென். ஏன்னா அவர் செஞ்சதே நம்ம பார்த்தது கிடையாது. ஆமென். செய்ய போறதையும் பார்த்தது கிடையாது. ஆனா அவர் செய்ததுக்கு கையில அடையாளமாகிய பரிசுத்த வேதாகமம் இருக்குது. உலகம் ஃபுல்லா எல்லாம் இயேசு மேல பல விமர்சனங்கள் வைப்பாங்க. அவர் சோஷியல் ரீஃபார்மர், அது இது, அவர் எப்படி கன்னிமரியில பிறந்தாரு, சயின்டிபிக் அப்ரூவ் எல்லாம் பேசுவானுங்க. கடைசியாய் உலகம் பிரிக்கப்பட்டது ஏசி பிசி, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின். ஏன்னா வரலாறு பிசகாம எழுதப்பட்ட ஒரே புஸ்தகம் நம்ம கையில வச்சிருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமம். மீதி எல்லா புஸ்தகத்திலையும் கண்டென்ட் இருக்கும், ஏதோ ஒன்று சொல்ல வருவான் மக்களுக்கு. ஆனா அந்த கண்டென்ட்டுக்கு பின்னாடி
சரியான வரலாறு இருக்காது. அதனாலதான் ஆண்டவர் தேவதாசர்கள் செய்த தவறுகளை கூட பைபிள் வாசிக்கும் போது என்கிட்ட ஒரு பிரதர் ஒருத்தர் பூச வந்தவர் கேட்டார், என்ன பாஸ்டர் இந்த பைபிள்ல நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி, ஏன் இந்த தப்பெல்லாம் இந்த பைபிள் எழுதியிருக்கு அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், அதுதான் பரிசுத்த வேதாகமம், அதுதான் சத்தியம். அவன் தப்பு பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவன் நிறைய விஷயங்களை கடவுள் மறைச்சிருந்தாருன்னா வரலாறுகள் மறைக்கப்பட்டு போகும், இந்த புஸ்தகம் பொய்யானதாய் போய்விடும். ஆனாலும் கர்த்தர் அவர்களை மீட்டெடுத்ததையும் அந்த இடத்துல காமிக்கிறார். ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. அவரை மீட்டெடுத்து வாழ வைக்கிறதையும் காமிக்கிறாரு. அதனால இந்த புஸ்தகம் மக்களை குற்றம் சாட்டுகிற புஸ்தகம் அல்ல, உண்மையை உறக்க சொல்லுகிற அற்புதமான புஸ்தகம். சொல்லுங்க சத்தம் ஒரு அல்லேலூயா. பேதுரு அவ்வளவு பெரிய பிரசங்கம் பண்றாரு. அவரு யூதர் விஷயத்துல பிரச்சனை பண்ணிடுறாரு. என்ன பிரச்சனை பண்ணிடுறாரு? எப்பா நான் யூதர்கள் அல்லாதவங்களோட உட்காந்து என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன்ப்பா. ஆமா, அவருக்கு ஒரு வெறி. என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் அவர் ரத்தத்துல ஊர்ன வெறி போகாது போல பவுலை பிடிச்சி ஏசி போடுறாரு. அதையும் பதிவு செய்யறாங்க. சோ நம்ம கையில வச்சிருக்கிற வேதாகமோ இட்ஸ் நாட் a book belongs to Christianity. கிறிஸ்தவத்துக்குரிய புஸ்தகமா பார்த்தோம்னா இது மதம் சார்ந்த புஸ்தகம், மதம் போதிக்கிறது அப்படின்னு போயிட்டே இருப்போம். இதை என்னைக்கு நீங்க பர்சனலா இதுல உள்ள ஒவ்வொரு வசனத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்குது என்னைக்கு நீ நம்ப ஆரம்பிக்கியோ அன்னைக்கு இந்த வார்த்தை வல்லமையா கிரியை செய்ய ஆரம்பிக்குது. கரங்களை உயர்த்தி சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. பக்கத்துல சொல்லுங்க, இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நல்ல சத்தமா சொல்லுங்க, எனக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்குது. நல்ல சத்தமா சொல்லுங்க. இந்த பைபிளை தூக்கி காமிச்சு சொல்லுங்க, இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு அல்லேலூயா. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுதல் வரைக்கும் இருக்கிற எல்லா வார்த்தைக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்குது. இந்த புக்ல இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் கர்த்தர் எனக்காக தான் எழுதி இருக்கிறார். இந்த விசுவாசிக்கிறவனோடு கர்த்தர் இந்த வேதத்தின் மூலம் நிச்சயமாய் பேசுவார். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? சத்தமா கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. சிலுவையில என்ன செய்து முடித்தார்னா, சிலுவையின் துவக்கமே அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். எங்க நல்லா சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கெல்லாம் சளி பிடிக்கல, நல்லா தானே இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. நல்ல சத்தமா நல்லா சொல்லுங்க பார்க்கலாம், வாயை திறந்து. அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். யாருக்கு முன்பாக? சிலுவை நாளை தாழ்மை நினைக்காதீங்க. அவர் தன்னை தாழ்த்தி கொண்டார ஒளிய அங்க நடைபெற்ற மேட்டர் எல்லாமே வெற்றி மேல வெற்றி, அற்புதத்தின் மேல அற்புதம், ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதம். அதுல தாங்க நம்ம சொல்றோம், இந்த பூமியில எந்த தெய்வமும் செய்யாத விஷயத்தை செய்து கொடுத்த ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான். நீங்க நம்ப வேண்டியது எல்லாமே இந்த மேட்டர் மட்டும்தான். அவர் என்ன எனக்காக செஞ்சார்? பாஸ்டர், என் ஃப்ரெண்டு எனக்கு அதை பண்ணிட்டான், என் விசுவாசி எனக்கு இதை பண்ணிட்டான், அவ அதை பண்ணிட்டா, இவ இதை பண்ணிட்டா, என் பொண்டாட்டி இதை பண்ணிட்டா, என் புருஷன் இதை பண்ணிட்டான், என் பிள்ளை இதை பண்ணிட்டா. டோன்ட் மைண்ட் இட். உன் மனசுக்குள்ள ஏற்ற வேண்டியது இது ஒன்று மட்டும்தான். அவர் எனக்காக என்ன பண்ணினார்? அவர் எனக்காக என்ன பண்ணினார்? பிசாசுக்கு முன்பதாக அவர் எழுந்தருளினார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. வாசிங்க, அவருக்கு பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அடுத்து வாசிங்க பார்க்கலாம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும். அவரை விட்டு நம்முடைய முகங்களை என்ன பண்ணி கொண்டோம்? மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வாசிங்க. வாசிங்க. மெய்யாவே, இங்கதான் இந்த ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்குது. மெய்யாகவே. வெயிட் பண்ணுங்க, சத்தமா சொல்லுங்க, மெய்யாகவே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உண்மையாட்டுங்க. சத்தமா சொல்லுங்க, உண்மையிலே. உண்மையிலே, உண்மையிலே. இன்னைக்கு இந்த ரேமா அவங்க மனசுக்குள்ள ஸ்ட்ராங்கா ஏத்துங்க. அவ உண்மையிலே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை
சுமந்தார். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையில எவ்வளவு துக்கம் இருந்தாலும் எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் நான் நம்புறேன், என் பாடுகள் என் துக்கத்தை அவர் சிலுவையில அவர் எனக்காக சுமந்திருக்கிறார். அவர் சுமந்திருக்கிறார். இது நீங்க பிரச்சனைகள் உபத்திரம் வரும்போது இப்படிப்பட்ட வசனங்கள் ஞாபகத்துக்கு வரணும். நமக்கு பிரச்சனை வந்தோடனே வர வசனம், என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தி, ஒரு பந்தியை ஏற்படுத்த மாட்டார். பிரச்சனைகள் உபத்திரம் வரும்போது உலகமே இன்னைக்கு 2 கணக்கில் ஓடுது. சிம்பிளா சொல்றேன், நெவர் ஹாவ் அ காம்படிஷன் இன் யுவர் லைஃப். 2 கணக்கில் தான் உலகம் ஓடுது. ஒன்று வெற்றி இல்லை தோல்வி. ஓடுறவன் எல்லாரும் அதுக்கு தான் ஓடுறான். ஒன்று ஜெயிக்கணும் இல்லை தோக்கணும். ஜெயிக்கணும்னா இப்போ யாராவது ஒருத்தன் தோக்கணும். எத்தனை பேர் இருக்கீங்க கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே? இஃப் யூ வாண்ட் டு பி a winner in your life, you want to make someone to lose. ஆமென். இப்போ நான் ஜெயிக்கணும், என் குடும்பம், இப்போ நானும் பொண்டாட்டிக்கும் ஒரு போட்டி. நான் ஜெயிக்கணும்னா பொண்டாட்டி என்ன பண்ணணும்? என் பொண்டாட்டி ஜெயிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? தோக்கணும். இது என்னையா விளையாட்டு? இது என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை? பாவத்தை ஜெயிங்கள். அப்போ பாவம் தோத்து போகணுமா? பாவம் எப்படி ஓன்ட்ட தோத்து போகும்? பாவம் ஏற்கனவே ஆதாமை மேற்கொண்டு விட்டது. இனிமே எப்படி பாவம் ஓன்ட்ட தோத்து போகும்? பாவம்லாம் ஓன்ட்ட தோத்து போகாது. பாவம் தோத்து போற ஒரே இடம் இயேசுட்ட மட்டும்தான். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே? அப்போ நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நம்ம யோசித்து தீர்மானித்து கொண்டிருப்பது அதான். வெரி சிம்பிள். பிரச்சனைகள் உபத்திரவங்கள் வரும் பொழுது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவர் எனக்கு தெரியாது, என் பாடுகள், என் துக்கங்கள், என்னுடைய அவமானங்கள், என் கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீங்க மெய்யாகவே சுமந்து கொண்டு ஏற்று கொண்டிருப்பதனால இனி நான் சுமக்க தேவையில்லை. இந்த விசுவாசத்தை நீங்க உள்ள அனுப்பும் போது அந்த பாடுகளுடைய கான்சிக்வன்சஸ் உங்க ஆவியில இல்லாமல் போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே? கடன் பிரச்சனை தான் இல்லைன்னு சொல்லல, வியாதி தான் இல்லைன்னு சொல்லல, ஆனா மென்டலி டார்ச்சரா இருக்கீங்க பாத்தீங்களா? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாம இருக்க போய்தான். ஏன்னா கர்த்தர் இந்த சத்தியத்தை ஆழமாய் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் வர பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாமே சொல்லுகிற இயேசுவின் நாமத்தினால மனசை பாதிக்காது. ஒருவேளை பணத்தை பாதிக்க வைக்கலாம், ஒருவேளை சூழ்ந்திருக்கிற காரியங்களை பாதிக்க வைக்கலாம். உன் மனசை பாதிப்படைய செய்யாது. ஏனென்றால் உன் மனசுக்குள்ள நீ ஸ்ட்ராங்கா விசுவாசிக்க அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆமென். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் ஒரு அல்லேலூயா. அவர் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அடிக்கப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். 5வது வசனம் நல்ல சத்தமா வாசிங்க. 5வது வசனம், அவர் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. சத்தமா சொல்லுங்க. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை யார் மேல விழுந்துச்சா? நீங்க நினைக்கீங்க உங்க வாழ்க்கையில சமாதானம், நிறைய பேர் நினைக்கிறீங்க எனக்கு ஒரு வேலை கிடைச்சிட்டா நான் சமாதானமா இருப்பேன், இல்லை எனக்கு ஒரு இந்த கடன் பிரச்சனை தீர்ந்துட்டா நான் சமாதானமாக இருப்பேன், இல்லை நிறைய பேர் நினைக்கிறீங்க என் விட்டுட்டு போன ஃப்ரெண்டு என்கிட்ட வந்துட்டானா நான் சமாதானமாக இருப்பேன். சான்ஸே இல்லை. உங்கள் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர் கர்த்தர். இஃப் யூ லூஸ் த பீஸ், ஒரு அக்செப்டன்ஸ்குள்ளே வரும். நானும் சமாதானத்தை இழந்தால் நல்லா புரிஞ்சுக்கிடுவேன். இந்த சமாதான குலைச்சலுக்கு காரணம் இந்த பிரதரோ இந்த சிஸ்டரோ அந்த அவங்களோ கிடையாது. இந்த சமாதானத்தை உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை எனக்கு கொடுத்துருக்காரு. அப்போ அந்த சமாதானம் எனக்குள்ள இல்லைன்னா நான் போய் எங்க பேசணும்? கடவுள்கிட்ட பேசணும். இத்தனை நாள் என் வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்தில் இவ்வளவு சமாதானத்தை கொடுத்தீங்களே, ஏன் இந்த பிரச்சனையில மட்டும் எனக்கு சமாதானம் இல்லாமல் போகுது? The problem is not with the other persons. Stop blaming people. Very simple. மக்களை காரணம் காட்டுறது நிப்பாட்டுங்க வாழ்க்கையில. முதல்ல நேற்று நைட்டு நானும் ஒரு ஊழியக்காரர் உட்காந்து ரொம்ப நேரம் பேசி கொண்டு இருந்தோம். அப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபைனலாக எங்களுக்குள்ள கிடைச்ச ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடு, நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் உபத்திரம் வரும்போது we used to say peoples, அவங்க இவங்க அவங்க இவங்க அவங்க இவங்க எல்லாம் சொல்லுங்க. ஓகே பிரதர் இருக்கட்டுமே,
ஆனா நான் சொல்றேன், ஃபைனலா உனக்கு சமாதானத்தை கொடுக்க போறது கர்த்தர் தான். அந்த சமாதானத்தை இழக்கும் போது நம்ம நினைக்கிறது கிடையாது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக இயேசு சமாதான காரணராக மாறி இருக்காரு. அதை யோசிக்கிறது கிடையாது. அவன்கிட்ட என்ன தப்பு இருக்கு, இவாட்ட என்ன தப்பு இருக்கு, இவன் என்ன பண்ணா, அவன் என்ன பண்ணா, இப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். இனிமே சுத்தி பார்க்கறத விட்டுட்டு இனிமே ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே எவன் என்ன செஞ்சாலும் என்ன, என் தலையில மண்ணலி போட்டாலும் சரி, என் வீட்டை தீய வச்சு கொளுத்தினாலும் சரி, எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின உங்க மேல விழுந்தபடியினால நான் சமாதானமா இருப்பேன். எத்தனை பேர் கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லலாமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஸ்டாப் பிளேமிங் பீப்பிள். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க. நல்ல ஸ்டாப் பிளேமிங் பீப்பிள். சில பேர் சொல்லுவாங்க, என் பிள்ளையால சமாதானமே இல்லை. ஸ்டாப் பிளேமிங் யுவர் சில்ட்ரன்ஸ். உன் பிள்ளைய பேசுறத நிப்பாட்டு. உன் பிள்ளை உன் வீட்டை விட்டு ஓடி போனாலும் உனக்குள்ள தெய்வீக சமாதானம் வந்தா நீங்க சொல்லுவீங்க, போனவன் பாஸ்டர் 2 நாள்ல வீட்டுக்கு வருவான். எதுல டேக் இட் ஈஸியா எடுக்கணும், எதை இப்படி எடுக்கணும்னு தெரியாம மக்கள் தடுமாற்றமான நிலைமையில இருக்காங்க. சாகர கடைசி வரைக்கும் பிரச்சனை இருக்கும், பிஸ்னஸ்ல போராட்டம் இருக்கும், சரீரத்தில் குழப்பங்கள் இருக்கும், குடும்பத்தில் வேதனைகள் இருக்கும், அவமானங்கள் இருக்கும். until the last breath of your life பழிச்சொல் இருக்கும், அசிங்கம் இருக்கும். எல்லாத்தையும் நினைச்சிட்டு பைத்தியமா வாழ போறியா, இல்ல சிலுவையில இயேசு பெற்று தந்த சமாதானத்தோடு வாழ போறியா? நான் சொல்றேன், இந்த சமாதானத்தை ஒரு விசுவாசியால அனுபவிக்க முடியலைனா அவன் ரட்சிப்பின் ஜீவியம் வேஸ்ட். He is a useless person, wasting his time. நம்ம சபை விசுவாசிகள் அக்கினி அபிஷேகத்தை கொண்டவங்களா இருக்கிறோமோ இல்லையோ, எங்க போனாலும் எந்த சூழ்நிலையிலும் சமாதானத்தினால் நிரப்பப்பட்ட சபையா இருக்கும். எத்தனை பேர் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா நான் செய்யறதுனால எனக்கு சமாதானம் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம சமாதானத்துக்காக யாரையும் பகைக்க முடியாது பாஸ்டர், யாரையும் பகைக்காம இருந்தா ஐ வில் பி பீஸ். அப்படியா? எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் வேலையை பார்த்தது நான் அல்ல. நிறைய பேருடைய எண்ணங்கள் தான். அவன் காலில் போய் விழுந்தா சமாதானம் ஆயிரும், மாமியா காலில் விழுந்தா சமாதானம் ஆயிரும். பைபிள் சொல்லுது, கூடுமானால் எல்லா மனுஷரோட, கூடுமானால் வசனத்தை தெளிவா வாசிக்கணும், கூடுமானால் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பைபிள் அழகா சொல்லுது, கூடுமானால். நம்ம மக்களுக்கு இப்போ நான் அடிப்படை உபதேசத்தை பேசிட்டு இருக்கிறேன். பிராக்டிக்கலா ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க எப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை வாழ்க்கையில மெயின்டைன் பண்ணும், whether we pray in the morning or not, whether read the Bible or not, அடித்தளமா சில விஷயங்கள் நமக்கு தெரியணும். ஆமென். கூடுமானால் சமாதானமா இருக்கணும். முடியலன்னா என்ன பண்ண முடியும்? அப்ப நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் வேலை நம்ம கையில இல்லை. எந்த சூழலிலும் சமாதானமாய் வாழ வைக்கும்படியாக இயேசு எனக்கு வரும் ஆக்கினையை அவர் சிலுவையில ஏற்றுக்கொண்டார். Come on, speak to your problems. 2 கையை வைத்து சூழ்நிலைக்கு நேராக சத்தமா பேசுங்க. சகலவிதமான சமாதான கேடு சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தினால், என் வார்த்தையை கேளு. சத்தமா சொல்லுங்க. ஏன் இல்ல டவுட் உங்களுக்கு? நீங்க என்ன எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, யாரை நம்பி சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாமே. இயேசுவின் நாமத்தினால் சகல சமாதான கேடுகளும், என் வார்த்தையை கேளு. நல்ல அறிக்கை செய்யுங்க. என் வார்த்தையை கேளு, தேவனுடைய சத்தத்தை கேளு. என் எல்லைகளிலே எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை என் இயேசு மேல் விழுந்தபடியால் எனக்குள்ளே நிச்சயமாகவே தெய்வீக சமாதானம் உண்டு. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க
அதனாலதான் எப்பவுமே நான் சொல்லுவேன், நீங்க எவ்வளவு பெரிய குற்றம் பண்ணினாலும் கர்த்தரண்டை வந்தால் உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வர வேண்டும். பாவ மன்னிப்பு மட்டும் வரக்கூடாது. இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் கத்து கொடுத்தது, தப்பு செஞ்சா பாவ மன்னிப்பை தருவா. நான் சொல்றேன், தப்பு செஞ்சா பாவ மன்னிப்போடு சேர்த்து அந்த பாவத்து நிமித்தம் பயந்து வாழ்ற பாத்தியா, அதுல இருந்து உன்னை விடுவிச்சு உனக்கு சமாதானம். ஏங்க மன்னிப்பு எல்லாரும் தருவாங்க. என் பொண்டாட்டி கூட 2 தடவை கேட்டீங்கன்னா மன்னிச்சுட்டு போயிடுவா. எல்லாரும் சொல்லுவாங்க இயேசு மாதிரி யாரும் அப்படிலாம் கிடையாது. இயேசு ரொம்ப பயங்கரமானவர், நியாயம் தீர்க்க ரெடியா இருக்காரு. இவ்வளவு மன்னிப்பு கொடுத்து நியாயம் தீர்ப்பு வச்சுட்டார். நிறைய பேர் சொல்லுவாங்க உலகத்துல அது என்னது மன்னிப்பு கேட்கறது காட்டில மன்னிப்பு கொடுக்கறது தான் பெரிய விஷயம். அப்படிலாம் கிடையாது. உலகத்திலே மிகப்பெரிய விஷயம் சமாதானத்தை கொடுப்பது தான் மிகப்பெரிய விஷயம். அந்த மிகப்பெரிய விஷயத்தை செய்து முடித்த ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாம் தேவனுடைய பிள்ளைங்க, சமாதானத்தினால நிரப்பப்பட்டிருப்போம். நல்ல மேல இருக்கவங்கள சத்தமா சொல்லுங்க, நாம் கர்த்தருடைய பிள்ளைங்க, சமாதானத்தினால நிரப்பப்பட்டிருப்போம். பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, காசு இருந்தாலும் சரி, சத்தமா சொல்லுங்க, காசு இல்லாட்டி சரி, சமாதானம். நான் சொல்லும் போதே இந்த சமாதானம் உங்களை நிரப்ப ஆரம்பிக்கிறது நான் பார்க்கிறேன். ஆமென். நிறைய பேர் ஜபத்துல கூட சமாதானம் இருக்காது. ஜபமே பதட்டமா தான் பண்ணுவீங்க. நெவர் 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 நெவர். எங்க இந்த அடுத்த 5 நிமிஷத்துல உங்களை கத்தி வச்சு வெட்ட போறாங்கன்னா கூட ஒரு தேவ மனுஷனை ஒரு தேசத்துல பிடிச்சு கொண்டு போய் அவர் ஊழியம் செஞ்சதுனால அவரை பிடிச்சு கொண்டு போய் அவரை கொண்டு தூக்கில் போடுறதுக்காக அவரை ஆயத்தப்படுத்திட்டாங்க. அவர் தூக்கு போடுறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. தூக்கு போடுறதுக்கு முன்பதாக அந்த ஜட்ஜு கேட்காரு, அந்த தேசத்தினுடைய அதிபதி கேட்காரு, சாக போறீங்களே, உங்க கடைசி ஆசை என்ன சொல்லுங்க, செஞ்சிருவோம் அப்படின்னு. உடனே அவர் சொல்லியிருக்காரு, என்னுடைய கடைசி ஆசை, அவருக்கு டைம் நேம் இஸ் டன். அதான் சொல்றேன், when you make yourself to rest on God's word, தேவ வார்த்தைக்குள்ள உங்க லைஃப் செட் ஆகணும் அப்படிங்கிறது எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் பாருங்க. ஊழியக்காரங்களையோ ஜபத்திலையோ செட் ஆக கூடாது, வேர்ட் ஆஃப் காட்ல உங்க லைஃப் செட் ஆகணும். அப்போ அவர் கொண்டு போய் தூக்கில் ஏற்ற டைம் ஆயிடுச்சு, இத்தனை மணி இத்தனை செகண்டுக்கு தூக்கில் போடணும், சரியா? சரி. உடனே அவர்கிட்ட கேட்டிருக்காரு, உன் கடைசி ஆசை என்னப்பா அப்படின்னு. உடனே அவர் சொல்லியிருக்காரு, சங்கீதம் 119 நான் ஒரு 2 தடவை வாசிக்கணும். சத்தமா சொல்லுங்க, சங்கீதம். அந்த ஜட்ஜுக்கு 119 என்ன தெரிய போகுது, 123 என்ன தெரிய போகுது? அவர் நினைச்சிருக்காரு பைபிளில் ஏதோ ஒரு வாசிக்கணும்னு சொல்றான், காலையில் 1 நிமிஷத்துல வாசித்து வர போறான் அப்படின்னு. 2 கையை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாம் அவன். உடனே சரிப்பா வாசிப்பா, பைபிளை கொண்டு வாங்கன்னு சொல்ல பைபிளை கொண்டு வந்திருக்காங்க, வாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறான். ஜட்ஜுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காரு. 10 நிமிஷம் ஆச்சு. இப்போதான் அங்கே 3வது ஃபேஸ் தாண்டி போகுது. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. 20 நிமிஷம் ஆகுது. இப்போதான் இங்கே 80வது வசனம் தாண்டுது. சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஆனா இவனை தூக்கில் போறணும் 15 நிமிஷத்துல. அப்போ அவர் திரும்ப தீர்ப்பு எழுதுறாரா, தூக்கு தண்டனை நேரம் என்ன பண்ணிவிட்டது, கடந்து விட்டது. இவர் கேட்ட அந்த வாக்கியத்தை குறித்த அறிவு எனக்கு தெரியாமல் போய்விட்டது. ஆதலால் இந்த தண்டனை என்ன உண்மையிலே நடந்த தண்டனை என்ன பண்ணப்படுகிறது. அப்போ நம்ம அந்த 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 இவாஞ்சலிஸ்ட் சொன்னாரா ஜட்ஜ்ட, இதுதான் இதுக்கு தான் நான் சொன்னேன், இதை வாசித்துட்டு வாரு. அந்த ஜட்ஜ் தொடப்பட்டார், அந்த அதிபதி தொடப்பட்டான், அங்க பார்த்தவன் தொடப்பட்டான். சாகிற கடைசி நிமிஷத்துக்கு கூட, தூக்கு தண்டனைன்னு சொல்ற நிமிஷத்துல கூட பைபிள் எடுத்துட்டு வாங்க, நான் வாசித்துட்டு சாகணும்னா, அப்ப எந்த அளவுக்கு இந்த வேதத்தை அவன் நேசிச்சு வாசித்திருப்பான். சொல்லுங்க சத்தமா ஒரு அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா.
வேர்ட் ஆஃப் காடை கொடுத்த நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, எப்பேற்பட்ட ட்ரம்பே வந்து உங்களை தூக்குன்னு நினைச்சாலும் வேத வார்த்தையை குறித்த அறிவு உங்களுக்கு நிறைய தெளிவாக இருந்துச்சுன்னா, குழப்பம் இல்லாமல் தெளிவாக இருந்துச்சுன்னா, நீங்கள் தைரியமாக சொல்லுவீங்க, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு விரோதமாய் நிற்பவன். அது ஜபத்தில் வரவே வராது, இதை வாசிக்கும் போது தான் வரும். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அதனால தான் சொல்கிறேன், இப்போ நான் பேசி கொண்டிருப்பது பிரசங்கம் அல்ல, நான் பேசி கொண்டிருப்பது உபதேசம். எத்தனை பேர் இந்த சமாதானம் உங்களுக்கு உண்டு நம்புறீங்க? 2 கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? எத்தனை சங்கீதத்தை வாசித்து கேட்டிருப்போம்? சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளா இருந்தால் என்ன சங்கீதத்தை வாசிக்கலாம்னு கேட்டிருப்போம்? சங்கீதம் 91 வாசித்துட்டு வரேன் இருங்க, இல்லை சங்கீதம் 121 வாசித்துட்டு வரேன், இல்லை சங்கீதம் 117 சின்ன சங்கீதம் 117. அந்த ஊழியக்காரர் மட்டும் நம்மளை மாதிரி டெய்லி பழக்க தோஷத்தில் டக்குன்னு 117 வாசிட்டு வரேன்னா செத்து போயிருப்பார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை யார் மேலே விழுந்துச்சு? இது வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்பணும். இது பாஸ்டர் ஜெஃபர்சன் சொன்னது கிடையாது, இயேசு உங்களுக்காக சொன்னது. உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே விழுந்தது. கேன்சல் பண்ணுங்க எல்லா சமாதான கேட்டின் வல்லமைகள். கேன்சல் பண்ணுங்க. வாய் திறந்து வீட்டில் நீங்கள் செய்யணும், இங்கே மட்டும் செஞ்சால் போகக்கூடாது. டெய்லி காலை எஞ்சி செய்யணும். எல்லா சமாதான கேட்டின் வல்லமைகள், குழப்பத்தின் ஆவிகள் சிலுவைக்குள்ளாக ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டிருக்க, இவைகள் என் வாழ்க்கையில செயல்பட முடியாது. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா நல்ல கையை தட்டி, நல்ல சத்தமா கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், அவருடைய தழும்புகளால். சரி, இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் கண்டிப்பா நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்க விரும்புறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் தெய்வீக சுகத்துக்கு உடன் பங்காளிகள். நம்புறவங்க ஒரு அல்லேலூயா. கேட்கல சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆதி திருச்சபைகள்ல தெய்வீக சுகத்துக்கு அதிகமாய் நேரம் கொடுப்பாங்க, தெய்வீக சுகத்தை நம்புவாங்க. அதுக்கு நான் மருத்துவரையோ மருந்துகளையோ அவதூறு பேசவில்லை, சொல்றேன். அது எப்படிப்பட்ட விசுவாசம், இது எப்படிப்பட்ட விசுவாசம்? மருந்து எடுப்பதும் விசுவாசம் தான், மருந்து எடுக்காமல் இருப்பது விசுவாசம் தான். ஆனால் கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு தெய்வீக சுகத்துல பங்கு உண்டு. நம்புறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. சிலுவையில் அவர் அடிபட்டதின் பிரதான நோக்கத்தில் ஒரு பிரதான நோக்கம். பாயிண்ட் நம்பர் 1, பிசாசுக்கு முன்பதாக எழும்புகிறார். 2வது, சமாதானத்தை உண்டு பண்ணும்படி அவர் சிலுவையில் அடிக்கப்படுகிறார். 3வது, தழும்புகளால் குணமாக்கும்படி அவர் அடிக்கப்படுகிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லலாமே. சொல்லுங்க சத்தமா ஹல்லேலூயா. அப்போ நம்ம லைஃப்ல நம்ம ஸ்ட்ராங்கா நிலையில நீங்க விசுவாசிக்கணும். whenever you face, என் உடம்புல எவ்வளவோ பலவீனங்களை நான் பார்ப்பது உண்டு, ஆனா the final solution will be provided by God. கடைசி கட்ட ஒரு சுகத்தை கொடுப்பது கர்த்தர் தான். நான் பர்சனலா நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். மருத்துவரை பார்க்கலாம், மருந்து எடுக்கலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம், எல்லாம் பண்ணலாம். எல்லாம் அப்பப்போ நமக்கு கை கொடுக்குமா ஒளிய நிரந்தர தீர்வு கொடுப்பது கர்த்தர். இந்த விசுவாசம் இருக்குன்னா கையை தூக்கி அல்லேலூயா சொல்லலாமே. அப்போ நீங்க சொல்லணும், உங்க வாயால ஸ்ட்ராங்கா நம்பணும். எப்போ வியாதிப்பட்டாலும் நீங்க வாயை திறந்து சத்தமா அறிக்கை செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா நல்ல சத்தமா கையை தட்டி ஆமென் சொல்றவங்க சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாமே. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அப்ப நீங்க சொல்லணும், நான் தெய்வீக சுகத்துக்கு பங்காளியா இருக்கிறேன். வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், நான் தெய்வீக சுகத்துக்கு, சத்தமா சொல்லுங்க, நான் தெய்வீக சுகத்துக்கு பங்காளியா இருக்கிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க சரீரம் தெய்வீக சுகத்துக்கு
பங்காளியா இருக்குது. ஆமென். தெய்வீக சுகத்தை ரெண்டு விதத்துல பெறலாம். ஒன்னு பரிசுத்தாவின் வரம், இன்னொன்னு சத்தியம். நான் சொல்றேன், வரத்தினால சுகம் வேணும்னா வரம் பெற்றவர்கள் தேவை. ஆனால் சத்தியத்தினால சுகம் பெறுறதுக்கு எந்த வரம் பெற்றவனும் தேவையில்லை. நீ தான் சத்தியம். ஐயா தட்டி ஒரு அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்றவங்க சத்தம் ஒரு ஆமென் சொல்லலாமே. அப்போ தெய்வீக சுகத்துக்கு நம்ம நினைக்கிறோம் ஏதோ ஊழியக்காரர் ஜோமனா டிவி வழியா சுகம் வரும். இருக்கலாம், இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் சொல்றேன், அது ரொம்ப நீங்க நம்ப வேண்டாம். அதுக்கு பின்னாடி ரொம்ப நீங்க போய் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இயற்கையாகவே பை டிஃபால்ட் நேச்சர் இயேசு உங்கள் சுகத்துக்காக சிலுவையிலே அடிபட்டு இருக்கிறார். உங்க சரீரம் காக்கப்படும்படியாக அவர் உங்க பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் கையை தட்டி ஆமென் சொல்றீங்க? சத்தமோ அல்லேலூயா சொல்லலாமே. நம்ம என்னைக்குமே ஹைப்பான விஷயங்களை தான் தேடுவோம். ஆமென். நான் சொல்றேன், ஹைப் தேவையே கிடையாது. இதுல ஊழியக்காரர் இதுக்குள்ள உள்ள பிளட்ஜ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்க உங்க விசுவாசம் இயேசு மரித்தது உண்மைனா அவர் சிலுவையில பெற்று தந்த சுகமும் உண்மை. ஆமென். இதை ஸ்ட்ராங்கா நம்பணும். வியாதிகள் பிரச்சனைகள் வரும்போது மாத்திரை எடுத்தாலும் மருந்து எடுத்தாலும் நீங்க விசுவாசிக்கணும், இயேசு என் சுகத்துக்காக சிலுவையில ரத்தம் சிந்திருக்காரு, என் சுகம் நிச்சயம். ஒருவேளை இந்த சுகம் தாமதமாகலாம், 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம், 4 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம். ஆனாலும் நீங்க ஸ்ட்ராங்கா நம்பணும், எனக்கு தெய்வீக சுகம் உண்டு. அவருடைய தழும்புகளால் கர்த்தர் என்னை குணமாக்குகிறார். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்க சத்தமா அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பணும். அவர் சிலுவையில பெற்று தந்த ஆசீர்வாதத்தில் மிக முக்கியமான ஆசீர்வாதம் டிவைன் ஹீலிங். நல்லா 2 கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். டிவைன் ஹீலிங், தெய்வீக சுகம். மேல இருக்கவங்கள நல்லா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தெய்வீக சுகம். சத்தமா சொல்லுங்க, தெய்வீக சுகம், தெய்வீக சுகம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். இனிமே வியாதிய கடவுள் கொடுக்காருன்னு உங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட வாய் சொல்லக்கூடாது. நல்லா கவனிங்க. நீங்க சொல்ற டாக்டரின் எப்படி தெரியுமா? ஆண்டவர் உன்னை அவ்வளவுதான் வயிற்றில் கட்டியை கொண்டு வந்து உன் வயிற்றுக்குள்ள வைத்து உன்னை அழித்து விடுவார். இது எப்படி தெரியுமா? நல்ல ஒரு பழமொழி உண்டு. ஒருத்தன் என்ன பண்ணுவானா, தொட்டிலையும் ஆட்டுவானா. சத்தமா சொல்லுங்க. ஒருத்தன் ஆட்டிகிட்டே இருக்கும்போது அடுத்து என்ன பண்ணுவானா, திரும்ப என்ன பண்ணுவானா? நம்ம ஆண்டவர் அவ்வளோ கீழ்த்தரமானவரா? இந்த பக்கம் ஏசாயா 53 உங்க உபத்திரவத்துக்காக நான் சிலுவையில மரித்து உயிர் தெழுந்தேன்னு நம்மகிட்ட இப்படி சொல்லிட்டு பின்னுக்கு கூட போய் பிதா காதில் போய் ஒட்டுறாதீங்க, கட்டி அனுப்புங்க. என்ன அவர் என்ன எங்க மாமியாரா, மாமனாரா, மச்சனா, அப்பாவா, அம்மாவா, இல்லை என் நண்பனா? என்ன அவ்வளோ சீப் காடா அவர்? நீ பேசுற டாக்டரின் அப்படிதான் இருக்கு. நான் நம்புறேன் 100%. திருடன் கொல்லவும் வேற ஒன்றுக்கும் வரான். இந்த வேலையை பார்க்கறது எல்லாம் சத்துரு இந்த வேலையை பார்த்தாலும் கூட சத்துரு செய்த இந்த வேலையை காட்டிலும் இயேசு எனக்காய் சிலுவையில் செய்தது பெரியது. மேல இருக்கவங்களாம் கையை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க சத்தம் அல்லேலூயா. நம்ம அட்ரஸ் பண்றதை எப்படி அட்ரஸ் பண்றோம்னா, தலைவலிக்கு இன்னைக்கு ஜெபம் பண்ணலையே, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஐயோ தலைவலிக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் சொல்ற மாதிரியே சொல்லுங்க, ஐயோ தலைவலிக்கு ஜெபம் பண்ணலையே, பைபிள் எடுப்பா, பைபிள். மதம், திரும்ப சொல்றேன், மதத்தினால நீங்க நடத்தப்பட்டீங்கன்னா வீழ்ந்து போவீர்கள். வார்த்தையினால் நடத்தப்பட்டீர்களால் நிச்சயம் ஜெயிப்பீர்கள். பவுல் உடம்புல ஒரு பிரச்சனை இருக்கு. பவுல் ஜெபம் பண்றார். நல்லா கவனிங்க. பவுல் அழகா அட்ரஸ் பண்றாரு. அதை எனக்கு ஒரு உடம்புல பிரச்சனை இருக்கு, கடவுள்கிட்ட போய் 3 தடவை ஜெபிக்கிறேன், அது குத்துகிற சாத்தானுடைய
கர்த்தருடைய தூதனா அது சாத்தானுடைய தூதனா? பவுல் சொல்றாருங்க, பவுல் உடம்புல பிரச்சனை இருக்கு, திருட்டு மாங்கா மாதிரி முழிக்க கூடாது. கையை உயர்த்தி 2 கையை உயர்த்தி 3 அல்லேலூயா. அவ்வளவு சொல்லுங்க. ஒரு தேவ மனுஷன் வாழ்க்கையில ஒரு நமக்கு அறிந்த புரிந்த தேவ வல்லமையினால் வரத்தினால் அநேகரை சுகப்படுத்தின ஒரு மனுஷன், அவன் உடம்புல ஒரு பிரச்சனை வருது. அவன் போய் 3 தடவை ஜெபிக்கிற, ஆண்டவரே எனக்கு இந்த சுகத்தை கொடு சுவாமி அப்படின்னு. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் சொல்றா அது எனக்கு குத்துகிற சாத்தானுடைய. பவுல் தெளிவா எழுதுகிறாரு, அந்த வியாதி யாருடைய தூதன்? நீங்க என்ன சொல்றீங்க? பவுல் சுகமானாரா சுகமாகலையா? அதை நான் பேச வரல. வியாதி யாருனால வருது புதிய ஏற்பாட்டு காலத்துல? 100% புதிய ஏற்பாட்டில் வியாதி பிசாசுனால வருகிறது. அந்த பிசாசை இயேசு சிலுவையில் ஜெயித்திருக்காரு. நான் வியாதியோடு இருப்பது இல்லை. எத்தனை பேர் கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க சத்தமோ அல்லேலூயா சொல்லலாமே? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிலுவையில் ஆண்டவர் உங்களுக்காக வியாதிய அழிச்சு போட்டிருக்காரு. டிவைன் ஹீலிங்க்கு, தெய்வீக சுகத்துக்கு நீங்க சொந்தக்காரங்க. சொல்லுங்க, நம்புங்க. கரங்களை வைத்து சொல்லுங்க, நம்புறேன். சத்தமா சொல்லுங்க, நான் நம்புறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் கர்த்தர் சுகமாக்க வல்லவரா இருக்கார். நீங்க பெருசுபடுத்தாதீங்க வியாதியை. நான் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கிறேன். என்கிட்ட நிறைய பேர் ஜோமன வருவாங்க, ஃபர்ஸ்ட் எனக்கு 3 நாளா காய்ச்சல். உடனே அதுக்கு ஒரு டைப் ஆஃப் ஜெபம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த காய்ச்சல் சுகமாகட்டுமப்பா சிஸ்டர், நல்லா பத்திரமா கொண்டு வாங்க. இப்போ இன்னொருத்தங்க அடுத்து பின்னாடி வராங்க, எனக்கு 10 நாளா காய்ச்சல், 2 கையை வச்சு. இந்த சிஸ்டருக்கு 1 கைனா இந்த சிஸ்டருக்கு 2 கையை வச்சு என் முழு உடம்பு பலத்தி அவங்க தலைக்கு மேலே வச்சு அமுக்கி, போ வியாதியே, போ வியாதியே, போ வியாதியே, போ வியாதியே. எல்லாமே அவருக்கு ஏமாத்துறோம். 3 நாள் வியாதியை ஏமாத்துறோம், 10 நாள் வியாதியை ஏமாத்துறோம், செத்து போய் 4 நாள் ஆனாலும் அவருக்கு ஏமாத்துறோம். கையை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே? தேவனால முடியும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே? இன்னைக்கு நான் சொல்றேங்க, இதை நம்புங்க. அநேக மரண தருவாயிலிருந்து அற்புதமாய் விடுவிக்கப்படுவீர்கள். கையை தட்டி ஆமென் சொல்றவங்க சத்தம் அல்லேலூயா சொல்லலாமே? நான் எப்போ மருத்துவர்கிட்ட போனாலும் சொல்லுவேன், எங்களுக்கு டிவைன் ஹீலிங் ஒன்று இருக்காது, நாங்கள் நம்புறோம் அப்படின்னு. ஆமென். ஏங்க எங்களுக்கு நடக்குது நடக்காம போகுது, நாங்கள் நம்புறோம். கண்டிப்பாக கர்த்தர் ஒரு நாள் கனம் பண்ணுவார். எனக்குள்ள அந்த மைண்ட் செட்டே கிடையாது. நான் காலையில் ஜெபம் பண்ணுவேன், பைபிள் வாசிப்பேன், தின்ன மாடு மாதிரி அலைவேன், பைபிள்ல இருந்து ஒண்ணுமே மண்டைக்குள்ள ஏற்ற மாட்டேன். நான் அப்படியே மிளா மாடு மாதிரி சுத்திட்டு வருவேன்னா என்னங்க பைபிள் பிறகுங்க ஆண்டவர்? நாம் அவுத்துட்ட மிளா நினைக்கிச்சிருக்கீங்களா எல்லாரும்? சத்தியம் நிறைஞ்சது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்க 100% நம்பணும். கடவுள் எனக்கு தெய்வீக சுகத்தை கொடுப்பாரு, நான் சுகமா இருப்பேன், இந்த சரீரத்தில் வியாதிகள் வராது. வியாதி வந்தாலும் சாத்தானுடைய தூதனின் வல்லமை என் லைஃப்ல செயல்பட்டாலும் கர்த்தர் அதை நன்மையா மாற்ற வல்லவரா இருக்கிறார். அதான் வேதம் சொல்லுது, சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை என்னப்படுத்த மாட்டாது, சேதப்படுத்த மாட்டாது. ஸோ உங்க லைஃப்ல இன்னைக்கு நீங்க 100% நம்புறீங்க, இயேசு நமக்காக சிலுவையில் வியாதியை முடித்திருக்கிறார். கையை தட்டி ஆமென் சொல்றவங்க சத்தம் அல்லேலூயா. சமாதான கேட்ட முடிச்சிருக்காரு. சத்தம் ஒரு ஆமென். நல்ல சத்தம் ஒரு ஆமென் சொல்லலாமே? நம்ம வியாதியை முடிச்சிருக்காரு. சத்தம் ஒரு ஆமென் சொல்லலாமே? பிசாசுக்கு முன்பாக எழும்பிருக்கார். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் ஒரு அல்லேலூயா. இப்போ சிலுவை பிதா சுதன் பரிசுத்த ஆவியா இல்ல இதெல்லாம் சேர்ந்தது சிலுவையா? இதெல்லாம் சேர்ந்ததா சிலுவை. பிதா சுதன் பரிசுத்த ஆவியில சிலுவையா மாற முடியாது. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் வேகமா விரைந்து பேச விரும்புறேன். 6வது வசனத்தை சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம். 6 சீக்கிரம் வாசிங்க. நாம் எல்லாரும் ஆடுகளை போல
மெய்ப்பத்துவம் இல்லாமல். சிலுவையில் நடைபெற்ற ப்ராசஸ்ல மிக முக்கியமான ப்ராசஸ் இதுவும் ஒண்ணு. நிறைய பேர் நினைக்கிறீங்க சிலுவையில் என்ன நடந்துச்சு, பாவ மன்னிப்பு மட்டும் வாங்கி தந்தாரு, நோயை போக்குனாரு, எல்லாம் சந்தோஷம் இருந்தார். 6வது வசனம் நல்ல சத்தமா எல்லாரும் வாசிக்க பார்க்கலாமா? நம்ம எல்லாரும் இதுல யார் உள்ள அடங்குறார் என்பனா பேசுகிற ஏசாயாவும் உள்ள அடங்குகிறார். ஆமென். ஈவன் ப்ராஃபட் இந்த வசனத்துக்குள்ள உள்ள வரார். வாசிங்க. நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி, நம்மலாம் ஆடுகளை போல. ஆமென். கையை வைத்து தலையில சொல்லலாமே. கர்த்தர் தேர்ந்தெடுத்துட்டாரு, ஆனாலும் என்ன பண்றோம்? வழி தப்பி திரிந்து. வாசிங்க. அவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோடும் எல்லாருடைய அக்கிரமத்தையும். 3 அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா நல்ல ஒரு அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவையில கிடைச்ச பெரிய பாக்கியம் அவனவன் தன் வழி. என்னன்னா மனமோன போக்கில் வாழ்ந்த நமக்கு கர்த்தர் ஒரு சபையை கொடுத்து ஆடுகளை போல வழி தப்பி திரிந்த நம்மை கர்த்தர் ஒரு நீதிக்குள்ளாக உட்படுத்தினார். We got a divine guidance under the cross. சிலுவைக்குள்ளாக நாம் தெய்வீக நடத்துதலை பெறுகிறோம். வலது கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா. இப்போ நான் கேட்குறேன், உங்களை வழி நடத்த குறி கேட்குற மாதிரி எங்கேயாவது போய் தீர்க்க தரிசனம் கேட்கணுமா, இல்லை சிலுவையை நம்பணுமா? நீ நிறைய பேர் குறி கேட்குற மாதிரி நான் அதை செய்யலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, ஆலோசனை கேட்பது தப்பு கிடையாது. அதை தாண்டி உங்களுக்குள்ள விசுவாசம் வேணும். சிலுவையில் என் லைஃப்ல கர்த்தர் எனக்கு பெற்று தந்த பெரிய பாக்கியம். பைத்தியக்கார பைய மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஆடுகளை போல நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். ஒரு வேலையில சேர்ந்தா அந்த வேலையில உருப்படியா இருக்க மாட்டான், அங்க இங்கன்னு அலைஞ்சு திரிவாங்க. ஒரு சபையில சேர்ந்தா அந்த சபையில அடங்கி இருக்க மாட்டாங்க, அங்க இங்க அலைஞ்சு திரிவாங்க. ஒரு தொழில் ஆரம்பிச்சா அந்த தொழில நிலைத்திருக்க மாட்டாங்க, அங்க இங்க அலைஞ்சு திரிவாங்க. எல்லாத்துலயும் ஒரு அலக்களிப்பின் ஜீவியோ, கடைசியில் ஒரு அலக்களிப்பின் ஜீவியோ உங்க வாழ்க்கையை விட்டு போலன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை நீங்க தெய்வீக சுகத்தை பெறலாம், ஒருவேளை நீங்க கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம், பாவ மன்னிப்பை பெற்றிருக்கலாம். ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. எல்லாம் பெற்று அலக்களிப்பின் ஜீவியம் உங்களை விட்டு போல அப்படின்னா உங்கள் நிலைமை ரொம்ப மோசம். அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஜீரோல முடிகிறத பார்த்துருக்கிறேன். ஸோ நம்ம லைஃப்ல நான் உணர்ந்த ஒரு விஷயம், இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, யானைக்கும் அடி சறுக்கும், நானா இருந்தாலும் அடி சறுக்கும். எப்போ அடி சறுக்கும்னா பிரச்சனைகள் உபத்திரம் வரும்போது நமக்குள்ள அந்த ஸ்டெபிலிட்டி இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே ஒரு நிலை குலைஞ்சு போயிடும், நமக்குள்ள பதட்டம் வந்துடும். எனக்குள்ளேயும் சில நேரம் சந்தேகம் வரும், நம்ம ஊழியம் செய்ய போய் தானே இவ்வளோ பிரச்சனை வருது. ஐ எம் எ ஹியூமன் பீயிங். எனக்குள்ளேயும் சில கேள்வி வரும் அடிக்கடி, நம்ம ஊழியம் செய்ய போய் தானே இவ்வளோ பிரச்சனை வருது. அப்போனா அடுத்த கேள்வி எனக்கு என்னவா இருக்கும்? யதார்த்தமான கேள்வி. நான் பொய் சொல்லலை, நான் பொய் சொல்லி மேடையில் நடிக்க விரும்பலை. எனக்குள்ள இந்த கேள்வி அடிக்கடி வரும், ஊழியம் செய்ய போய் தானே இவ்வளோ பிரச்சனை வருது. அப்போ அடுத்த கேள்வி எனக்குள்ள என்ன? சொல்லுங்க சத்தமா, ஊழியம் செய்யணுமா வேண்டாமா? ஆனால் எனக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா சத்தியம் நல்ல ஸ்ட்ராங்கா தெரியும். போராட்டம் என்பது ஊழியம் செஞ்சால் இருக்கும், வியாதி என்பது ஊழியம் செஞ்சால் இருக்கும், கடன் பிரச்சனை என்பது உலகத்தில் நம்ம செஞ்சால் இருக்கும், செய்யாமல் இருக்கும். பைத்தியக்கார பிசாசு நம்மளை பைத்தியமாக்க பார்க்குறான். அவனுக்கு கொடுக்குற ஒரே பதில், எப்பா நான் என்ன செஞ்சாலும் நீ பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பேன், நான் செய்கிறத செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். மைண்டை ஸ்டடி ஆகணும். பிசாசு இப்படிதான் விளையாடுவான். கர்த்தருக்கு இவ்வளவு கொடுத்திருக்கையில, இவ்வளவு செஞ்சிருக்கையில, பிற ஏன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை? இதுக்கு சத்தியத்தை நம்ம மக்களுக்கு தெளிவா போதிக்கலைன்னா ஒரு செகண்ட்ல பிசாசு அலக்கழிச்சுட்டு போயிடுவான். உன் குடும்ப சொந்த பந்த எல்லாரையும் விட்டுட்டு இயேசுவை தேடுற இல்ல, உன் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல, ஏன் இந்த பிரச்சனை சரியாகல, பிசாசு அலக்கழிச்சுட்டு போயிடுவான். இல்ல இதுக்குன்னு சில பொல்லாத மனுஷங்களை பிசாசு வச்சிருப்பான் லைஃப்ல. சில பேர் பிசாசின் ஏஜென்டாவே இருப்பாங்க நம்ம லைஃப்ல, பிசாசுடைய ஏஜென்டாவே இருப்பாங்க. ஏஜென்சி போட்டு நடத்துவான் அவன். அவன் பேசுற வார்த்தைகள்லாம் கரெக்டா இருக்கும், பெர்ஃபெக்டா இருக்கும்.
ஆனா அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு சூசகம் இருக்கும். எப்படியாகிலும் தேவனை விட்டு பின்வாங்கி விட வேண்டும், எப்படியாகிலும் சபையின் ஜீவியத்தை விட்டு பின்வாங்கி விட வேண்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, லைஃப்ல ஸ்டெபிலிட்டி வேணும். வாட் எவர் யூ டு, ஊழியமா ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும், தொழிலா ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும், ஒரு பிரேயர் லைஃபா நீ 1 மணி நேரம் டெய்லி ஜெபம் பண்ண வேண்டாம், டெய்லி 15 நிமிஷம் குறைஞ்ச ஜெபிக்கணும். இதுதான் உங்க ஸ்தானத்தையும் உங்க தரத்தையும் உயர்த்தும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. எதை செஞ்சாலும் ஸ்டெபிலிட்டி வேணும். எடுத்ததுக்கு கௌத்தம் வச்சோன்னு சொல்லி அப்படியே அலப்பாய கூடாது. இந்த ஜீவியம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா, சிலுவையின் ப்ராசஸ் இல்லாதவர்களுக்கு இந்த அலைப்பாயிர ஜீவியம் நிச்சயம் இருக்கும். அவங்களால சிலுவையை விசுவாசித்து நம்பி, இயேசு எனக்கு சிலுவைக்குள்ளாக எனக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியை மார்க் பண்ணியிருக்காரு. எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த உபத்திரம் வந்தாலும், சிலுவைக்குள்ள எனக்கு ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கு. சிலுவைக்கு முன்னாடி ஆடுகளை போல வழி தப்பி அவனவன் தன் தன் வழியில நடந்தோம். அப்ப சிலுவைக்கு அப்புறம் ஆடுகளை போல நாங்கள் மெய்ப்பன் சத்தத்துக்கு ஒன்றாய் இணைந்து தன் தன் வழியில் நடக்காமல் தேவன் காட்டு வழியில நாங்க ஒருமித்து நடக்கிறோம். கையை தட்டி ஆமென் சொல்லுகிறவங்க நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லலாமே. கிறிஸ்தவ வாழ்க்கையை 2 செக்மெண்டா பிரிக்கணும். பிஃபோர் த கிராஸ், ஆஃப்டர் த கிராஸ். உங்க கிறிஸ்தவ ஜீவியத்தை 2 ஆங்கிள் பிரிக்கணும். சிலுவைக்கு முன், சத்தமே காணுமே, நல்லவா ஆசீர்வாதமா பிரசங்கம் கொடுத்தா நல்ல பல்ல இழிச்சு கேட்க வேண்டியது, உபதேசம் பேசணும்னா அப்படியே திருட்டு மாங்க மாதிரி முழிக்க வேண்டியது. ஏன்? உபதேசம் தான் நம்மளை ஸ்ட்ராங் ஆக்கும், ஆசீர்வாதமா மாத்தும், நம்ம வாழ்க்கையை இன்னும் உயர்த்தும். எத்தனை பேர் கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? சத்தம் அல்லேலூயா சொல்லலாமே. ஆசீர்வாதமான செய்தி பிசாசை ஒரு நாளும் நடுங்க வைக்காது. உபதேசம் பிசாசை நடுங்க வைக்கும். உபதேசம் பில்லி சூனியத்தை ஆஃப் பண்ணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சிலுவைக்கு அப்புறம் தன் தன் வழியிலெல்லாம் நடக்க முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இதுதான் உண்மையான பாக்கியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இதுதான் உண்மையான பாக்கியம். நல்ல சத்தமா சொல்லுங்க, சிலுவைக்கு அப்புறம் அவரவர் தன் தன் வழியில் நடக்க முடியாது. ஒரு டயலாக், என் வழி நரகத்துக்கு தான் போவேன், அதனால் உன் வழி தனி வழி வாய்ப்பு கிடையாது ராசா. அவனவன் தன் தன் வழியில் நடந்தால் அது சிலுவைக்கு முன்னாடி, அவனவன் தேவனுடைய வழியில் எடுத்து நடக்க ஆரம்பிச்சால் அது சிலுவையின் வழி. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்றவங்க. இந்த எல்லா பாக்கியத்தையும் இயேசு நமக்காக சிலுவையில் செய்து முடித்தார். இதை நீங்க நம்பணும், இதை விசுவாசிக்கணும். அவர் செய்து முடித்தார்னு சொல்லி நீங்க உட்கார்ந்திருக்காம, இயேசு சொல்லுகிறாரு, நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருப்பது போல நீங்களும் உலகத்துக்கு. we are called to do what God done for us. நம்ம எதற்கு அழைக்கப்பட்டிருக்கோம்னா, கடவுள் நமக்கு என்ன செய்து காண்பித்தாரோ அதை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். கையை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா அல்லேலூயா. நல்ல சத்தமா ஆமென் சொல்றவங்க சத்தமா ஆமென் சொல்லலாமே. எத்தனை பேர் இப்போ நம்புறீங்க? வாழ்க்கையில கடைசி வரைக்கும் போராட்டங்கள் இருக்கதான் செய்யும். ஆனா எல்லா போராட்டத்துல இருந்தும் கர்த்தர் விடுதலை தர வல்லவரா இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சத்தம் அல்லேலூயா சொல்றவங்க சத்தம் அல்லேலூயா சொல்லலாமே. சிங்க கபி வேண்டான்னு சொல்ல முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிங்க கபி வேண்டாம்லாம் சொல்ல முடியாது. சிங்க கபியில போட்டாலும் காப்பாற்ற வல்லவரா இருக்காரு. அக்கினி சூளை வேண்டாம்லாம் சொல்ல முடியாது. சத்தமா சொல்லுங்க, அக்கினி சூளை. இப்படிலாம் ஜெபம் பண்றது வேஸ்ட்டுங்க. ஆண்டவரே இந்த பொழுது முழுவதும் எந்த பிரச்சனை இல்லாம காப்பாற்றும். ஆக மோசமான ஜெபம். ஆண்டவரே எத்தனை பிரச்சனைனாலும் வரட்டும் பா சுவாமி, எங்கள் தேவனால மதில தாண்டுவோம். பிரச்சனையை பார்த்து ஓடுறவன் கோலங்க. கிறிஸ்தவர்களின் ஜபங்கள் கோழைத்தனமான ஜபங்களா இருக்குது. தாவீதை ஏன் கர்த்தர் பயன்படுத்தினார்னா, இயற்கையாவே தாவீதுக்குள்ள டூ ஆர் டை, வெரி சிம்பிள். அவனை கொண்டு பாளையத்தில் இறக்குன உடனே அவன் கேட்கிறான், இந்த கோலியாத் ஒருத்தன் இத்தனை நாள் வந்துட்டு இருக்கானா, இவனை எதிர்க்க நம்ம அண்ணமார்களை ஒருத்தனுக்கு கூட, நம்ம சொந்த பந்தங்கள் ஒருத்தனுக்கு கூட தைரியம் இல்லையான்னு சொல்லிட்டு
அவன் ஜோம் பண்ணிட்டு இல்ல, டூ ஆர் டை, களத்துல இறங்கி நான் போய் அடிக்கிறவனை எப்படிப்பா நீ அவனை அடிப்ப? அவன் எந்த தேவனை நிந்திக்கானோ அதே தேவனுடைய நாமத்தினால அவனை சங்கரிப்பேன்னு சொல்லி அடிக்கான். தாவீது நினைச்சிருப்பான் கோலியாத்தை கொண்டாச்சு பிரச்சனையே கிடையாதுன்னு. கடைசியில கோலியாத்தை கூட ஒரே நாள்ல கொண்டுட்டான். சவுலை வச்சு செத்தான் பாடு. கோலியாத்தை வச்சு ஒரு நாள் சோழ முடிஞ்சது தாவீதுக்கு பிரச்சனை. சவுலை வச்சு வருஷ காலம். எங்க அருமையான தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில பிரச்சனை வராதுன்னு சொல்லி மட்டும் நினைக்காதீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையின் மகிமையே பாடுகள் நிறைஞ்சது, உபத்திரவம் நிறைஞ்சது. நிறைய பேர் புதுசா ரட்சிக்கப்பட்டு சபையில இருக்கீங்க. மனசை நல்லா ஸ்ட்ராங்கா தேத்திக்கோங்க. என்ன பாஸ்டர் சர்ச்சுக்கு கூப்பிடும்போது கூப்பிட்டீங்க, வா 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 வான்னு கூப்பிட்டீங்க. ஏசு எல்லாத்தையும் மாத்துவாருன்னு கூப்பிட்டீங்க. கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு எதையும் மாற்ற மாட்டார். நாங்க என்ன சொல்ல வரோம்னா, எல்லாத்தையும் தாங்கி கடந்து ஜெயிக்க பலனை உனக்கே கொடுத்துருவார். சொல்லுங்க சத்தமோ அல்லேலூயா. சொல்லுங்க சத்தமோ அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம ஆராதிக்கும் தகப்பன் நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில செய்து முடித்திருக்கிறாரு. இனிமே நீங்க அதை போட்டு ரொம்ப யோசிக்க வேண்டிய தேவையில்லை. சிலுவையில பிசாசு இயேசுவானவர் நசுக்கி போட்டிருக்காரு. சிலுவையில இயேசுவானவர் வியாதிய நசுக்கி போட்டிருக்காரு. சிலுவையில இயேசுவானவர் நமக்காக எழுந்தருளி இருக்கிறாரு. இதை எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்றவங்க சத்தமோ அல்லேலூயா சொல்லலாமே. இன்னைக்கு சாயங்காலம் எப்படி ஆண்டவர் சிலுவையில தரித்திரத்தை முடிச்சு போட்டார். இந்த செய்தி முடியல, நான் முடிக்கிறேன். இன்னைக்கு சாயங்காலம் எப்படி ஆண்டவர் சிலுவையில தரித்திரத்தை எப்படி முடிச்சு போட்டாரு, எப்படி ஆண்டவர் சாபத்தை எப்படி முறிச்சு போட்டாரு, எப்படி இந்த சீரீஸை பத்தி இன்னைக்கு சாயங்காலம் செகண்ட் சர்வீஸ்ல தொடர்ந்து நான் பேச போறேன். இன்னைக்கு நான் கொடுத்துருக்கிறது ஒரு 40% முடிச்சிருக்கேன். நான் 60% சாயங்காலம் பார்ப்போம். இந்த சத்தியத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. அதனாலதான் அவர் சொன்னாரு, இயேசு தலையை சாய்த்து என்ன சொன்னார்? எல்லாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாம் முடிஞ்சிட்டுப்பா. நல்லா எப்பவுமே, இன்னைக்கு இல்லை எப்பவுமே நீங்க வாயை திறந்து சொல்லுங்க, எல்லாம் முடிஞ்சிட்டுப்பா. சத்தமா சொல்லுங்க, எல்லாம் முடிஞ்சிட்டையா. பயப்படாத ஐயா. நீ சத்தமா சொல்ல, பயப்படாத ஐயா. நான் ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருக்கேன். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இதான். கையை வைத்து அலையிலையா சொல்லலாம். ஆமென். ஒரு பையன், அந்த பையன் வந்து எப்படிப்பட்ட பையன் அப்படின்னா, அவனுக்கு ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட ஒரு பையன். அந்த பையனால் நடக்க முடியாது, ஓட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் அந்த பையனுக்கு ஒரு ஆசை, எப்படியாகிலும் ஓட்ட பந்தயத்தில் கலந்து கொண்டு அந்த ஓட்ட பந்தயத்தில் ஜெயிக்கணும். யாருக்கு? நடக்க முடியாதவன், பேச முடியாதவன், கை கால் முடியாதவன். இந்த கதை ஏற்கனவே சில பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். அவனால முடியாது. அப்போ அந்த பையனுக்கு ஹார்ட்ல வேற ப்ராப்ளம் இருக்குது. என்ன ஆனாலும் சரியே முடியாது. ஆனால் அந்த பையனுடைய ஆயுஷ் நாட்கள் கம்மி. அவங்க தாய் தகப்பனுக்கு ஒரே ஆசை, பையனுடைய சாவுக்கு முன்பாக அவன் ஆசையை நிறைவேற்றணும்னு ஆசை. ஆனா இந்த ஆசை நடக்குமா நடக்காதா? சொல்லுங்க, இந்த ஆசை நடக்குமா நடக்காதா? இந்த பையனால ஓட்டப்பந்தயத்தில் ஓட முடியுமா முடியாதா? முடியாது. உடனே எங்கள் அப்பா மட்டும் சொல்லியிருக்கான். அவங்க அப்பா சரிப்பா நான் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. பிறகு ஓட்டப்பந்தயத்தில் பங்கு பெற வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி அந்த பையனுடைய காரியத்தை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. உடனே அந்த ஓட்டப்பந்தய அமைப்பாளர்கள், உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தருகிறோம். ஆமென். என்ன ஆப்ஷன் அப்படின்னா, உங்க பையனை தூக்கி நீங்க வீல் சேர்ல உட்கார வச்சுக்கணும். எதில் உட்கார வச்சுக்கணும்? வீல் சேர்ல. எல்லாரும் ஓடுவாங்க. நீங்க பையனை வீல் சேர்ல உட்கார வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும்? வீல் சேரை தள்ளிட்டே ஓடணும். நீங்க வேகமா தள்ளிட்டு ஓடி போய் ஆளா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்க பையன் தான் ஜெயிச்சான்னு அர்த்தம். ஆமென். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஒரு நாள் ஓட்டப்பந்தயத்தினுடைய நாள் வந்தது. எல்லாரும் லைன்ல நின்னாங்க. இந்த பையனும் வீல் சேர்ல உட்காந்துருக்கிறான். அவங்க அப்பாவும் வீல் சேர்ல என்ன பண்ணிட்டு இருக்காரு? அந்த பையனை பிடிச்சிட்டு நிற்காரு. கன் ஷாட் அடிக்காங்க. எல்லாரும் வேகமா ஓடுறாங்க. அவங்க அப்பாவும் இந்த பையனை வச்சுட்டு என்ன பண்றாரு? அடிச்சு வேகமா ஓடுறாரு. அப்போ அந்த பையனுக்கு இருந்த சந்தோஷம் பார்த்துட்டு அவங்க அப்பா இவனுக்காக அவங்க அப்பா
வேர்க்க விறுவிறுக்க முடியாம இந்த பையனுக்காக அதை தள்ளி 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 ஓடுறத சுத்தி இருக்க ஓட்ட பந்தயாளர்கள்லாம் பார்க்காங்க. பார்த்துட்டு இப்படி ஒரு தகப்பன் இப்படி இந்த பையனுக்காக இவ்வளவு பாடுபடுகிறாருன்னு சொல்லிட்டு சுத்தி வேகமா ஓடுறவங்க எல்லாம் முடிவெடுத்தாங்களா, இந்த பந்தயத்துல நம்ம எல்லாருமே தோக்குறோம், இவங்களை முன்னாடி விடுறோம். இதே மாதிரிதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையும். நம்ம எதுக்கும் தகுதி இல்லை, முடியலைன்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம கொஞ்சம் கோஆபரேட் பண்ணா போதும், நம்மளை நடத்தி செல்வதற்கு அவர் ஆயத்தமா இருக்கார். அந்த கோஆபரேஷன் தான் விசுவாசம், அந்த கோஆபரேஷன் தான் ஃபெய்த். நீங்க கொஞ்சம் விசுவாசிச்சா போதும், மிச்சத்தை அவர் முடிச்சிருவார்.